மக்களே நம்ம பிக் பாஸ் பயங்கர சுவாரஸ்யமாக ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஓரளவு எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஸோ முதல் ப்ரோமோ பயங்கரமாக வெயிட் பண்ணோம், ஐலோகாக்காக வெயிட் பண்ணோம், எல்லாமே பயங்கர மொக்கையாக இருந்தது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. பட் அது வந்து விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இந்த ஒரு ப்ரோமோ தான் தரமான சரவடியாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆமாங்க, ஸோ நாம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான காரசாரமான ஸ்பைசியான ஒரு ப்ரமோவாக தான் இது வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஜய் சேதுபதியோட ஃபஸ்ட்டு ஹோஸ்டிங், அதாவது இந்த பிக் பாஸ் ஷோவில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அதுக்கான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா போன சீசனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முந்தின சீசனாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே பார்ஷியாலிட்டி அடிப்படையெல்லாம் நடந்திருந்தது. ஸோ இந்த சீசன் எப்படி இருக்க போது, இவரால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமான்னு மக்கள் நிறைய கேள்விகளோடு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் இவரோட ஸ்டைல்லையே சீசனை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த ப்ரொமோ மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ஆமாங்க, ப்ரொமோ அப்படின்றது நமக்கு விஜய் டிவியில் போடுறதுக்கு முன்னாடியே வெளியே ரிலீஸ் ஆயாச்சு. என்ன கான்செப்ட், என்னென்ன பேசினாங்க அப்படின்றது, அதாவது ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது நமக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிருது அப்படின்ற மாதிரியும். ஸோ அந்த ஒரு ப்ரொமோ பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட விஜய் சேதுபதி வந்து மக்களோட மக்கள் செல்வனாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெயரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இந்த ப்ரொமோ அமைச்சிருக்காரு. நார்மலாக அன்றாட லைஃப்பில் அவர் பார்க்கக்கூடிய விஷயங்களையே இந்த ஒரு ப்ரொமோவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் எழுந்து நார்மலாக ஒரு வாக் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பால்காரங்கள்லேருந்து தான் நம்மளோட டேவே ஸ்டார்ட் ஆகும். ஒன்று பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும், இல்லை பால்காரர் வந்து பால் ஊற்றிட்டு போவார் இல்லையா. ஸோ அதனால் அங்கேருந்து கேள்விகளை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹோஸ்டிங் வந்து எப்படி இருக்க போகுது மக்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ரொம்ப இந்த ஒரு பால் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு சுத்தமாக என்னோட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நடுத்தரமாக இருக்கும் அப்படின்றாங்க. போட்டாங்க பாருங்க, மொத அடியே 6 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னும் போதே உங்கள் எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போன சீசனில் மயா குரூப்னால கமல் அவர்களுடைய நேம் டோட்டல் டேமேஜ் ஆச்சு. அங்கே ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்றது, அதுக்கு முன்னாடி விக்ரம் வச்சு ஒரு பார்ஷியாலிட்டி கேம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஃபஸ்ட் ஒரு பாயிண்ட்டே வந்து பயங்கர ஒரு 6 அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக என்னோட சைடில் எந்த அளவுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாமல் கரெக்டான ஒரு நடுத்தரமான ஒரு சுத்தமான ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையாகவே கமல் அவர்களுக்கு இது மூக்கடி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தது அப்படியே வாக் போயிட்டு இருக்கும்போது நிறைய மக்கள் பார்க்குறது, இல்லாட்டினா அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க எல்லாருமே கேட்குறது, இந்த சீசன் நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோம் போது சடார்னு அங்கேருந்து ஒரு ரெட் கார்டு வந்து தூக்கப்படுது. ஸோ அந்த ஒரு பிளே கிரவுண்ட் சைடில் இருந்து, ஸோ அந்த ரெட் கார்டை வச்சு நம்ம எல்லாரும் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிரதீப் ஆண்டனியோட எவிக்ஷன் அப்படின்றது, ஸோ மாயா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி மூலமாக, ஐடியா மூலமாக தான் அவர் தூக்கி வெளியே அனுப்பப்பட்டார் அப்படின்ற மாதிரியும், கமல் அவர்களின் ஈகோக்காக தான் திரும்ப அவர் உள்ளே எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயங்களும் தெரிஞ்சுது. ஆமாங்க, இத்தனை கேமராக்கள் இருக்கத்தக்க பெண்கள் யாருமே நான் சேஃபாக ஃபீல் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை அந்த இடத்துல பதிவு பண்ணி அவரை வந்து வெளியே அனுப்புனாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ரெட் கார்டை வச்சு எத்தனை பேர் சேஃப் கேம் உள்ளுக்கு ஆடினாங்க அப்படின்றது நம்ம அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரெட் கார்டு விஷயத்தை தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இல்லாமல், யாருக்கும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் தெளிவாக என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நான் கொடுப்பேன். இந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த ஒரு ரெட் கார்டு இஷ்யூஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஸோ அதான் மக்களின் குரலாக மக்களின் செல்வனா அவர் வந்து இந்த இடத்துல வந்து பேச போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நாம் முதல்ல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பிரேக் ஆனோம் அப்படின்றதுக்கு இந்த ப்ரொமோவாக தரமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயங்களையுமே உள்ளடக்கி சேனல் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயங்கள். அது இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரவாயில்லங்க, அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயமாவது பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. இது வந்து யாருக்கு செம்மையாக கடுப்பாக போதோ இல்லையோ, நம்மளோட கமல் அவர்களுக்கு செம்மையாக கடுப்பாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் அவர்களோட ரெட் கார்டு இஷ்யூவில் மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. அவரோட கேம் பிளேக்காகலாம் இல்லை. அதாவது ஒழுங்கான ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் வந்து ஷோவை பார்த்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஹோஸ்ட் அப்படின்றவர், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் எல்லா பக்கமும் தீர விசாரித்து தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது தான் மக்களோட கருத்தாக இருந்ததே தவிர, பிரதீப் ஆண்டனி வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
அவரை ரீஎன்ட்ரி கொடுக்காம விட்டதுக்கு காரணமும் கமல் அவர்கள் தான். ஏன்னா அவரோட ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்ற மாதிரி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் ஹோஸ்டே மாற்றியாச்சே, இனிமே யாருக்குடா நாங்கள் கவலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய ரூமர் என்ன அப்படின்னா, பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறதா ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரூமராகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா உள்ளே வந்தார்னா கிடைச்சிருக்கக்கூடிய சப்போர்ட்டு, அவரோட ஒரு இமேஜ் எல்லாமே டோட்டலாக பிளாஸ்ட் ஆகிடும் அப்படின்றது. ஏன்னா அந்த ரெட் கார்டு இஷ்யூ வரலை அப்படின்ற பட்சத்தில் உண்மையாகவே பிரதீப் மேலே மக்களுக்கு பயங்கரமாக கோவம். ஏன்னா தாறுமாறாக வார்த்தைகள் விட்டு எல்லாரையும் காயப்படுத்தி ஒரு விதமான ட்ரிகரிங் கேம் தான் ஆக்சுவலாக அவர் விளையாண்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெஜாரிட்டி ஒரு வீக்கான ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குத்தி 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 அள வச்சுக்கிட்டே இருப்பார் வார்த்தைகளால். ஸோ அந்த ஒரு விஷயங்கள். ஆனால் அவருக்கு எது ப்ளஸ்ஸாக அமைஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவோட ஸ்ட்ராட்டஜி கேம் தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சு அவர் மக்கள்கிட்ட பயங்கர சப்போர்ட்டு. கேமுக்காக இல்லை, தேவையில்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுக்கப்படாமல் அனுப்பப்பட்டுட்டாரே அப்படின்றதுனால. ஸோ இப்போ கமல் அவர்கள் போனதுனால அவர் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறார். அதாவது கிட்டத்தட்ட 3 எக்ஸ் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது யார் அப்படின்ற ஓரளவு உங்களால் கெஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று பிரதீப் ஆண்டனி அவர்கள், தினேஷோட நேம் அடிபட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்படுது. உள்ளே வந்தாங்கன்னா பிரதீப்புக்கும் தினேஷுக்கும் தாறுமாறான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்களை இறக்குனாதான் விட்ட டிஆர்பியை பிடிக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாயிட்டாங்க. நான் அதனால கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இறக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மணிகண்டன். அசீம் அவர்களோட சீசனில் இறக்கப்பட்டவர். நல்ல கேம் பிளே, கிட்டத்தட்ட ஹேட்ரிக்கில் கேப்டன்சி அடித்த ஒரு பர்சன். டாஸ்க்குன்னு வந்தால் ஃபயராக இருப்பார். மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நேம் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி மிக்சர் சாப்பிட்ட ஒரு பர்சன். பட் உள்ளுக்கு இறக்குறாங்க. ஆனால் கண்டென்ட் இருக்குமா அப்படின்றது இவரால் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் உண்மை என்னென்னா இன்றைக்கி வரப்போகிற ஒரு ப்ரொமோவோட மெயினான ஒரு விஷயங்கள் இதுதான். ஸோ இவர் சொன்ன மாதிரியே ஒரு சுத்தமான பால் மாதிரியே இவரோட ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதும் சுத்தமாக இருக்குமா, அனலைஸ் பண்ணிக்காமல் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் மக்களோட சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படாது. அதாவது போன சீசன் வரைக்கும் நம்ம என்னென்ன ஒரு நெகட்டிவ்னஸ்லாம் வச்சுருந்தோமோ இந்த ஷோ பற்றி அது அத்தனையுமே அவர்கிட்ட கேள்விகளாக கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். பேச்செல்லாம் நல்லா தாண்டா பேசுகிறீங்க, பார்ப்போம் ஷோ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ மக்களோட மைண்ட் செட் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ப்ரொமோ மூலமாகவும் நம்மளோட கமல் அவர்கள் தாக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இது நிப்பாட்டியிருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்றத மறக்காமல் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க மக்களே. டாடா பாய்.